உள்ளூர் செய்திகளை உலகளவில் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். மாய் வெளிச்சம் டிவி. ஊடகத்துறையில் இளைஞர்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை காண முடிவதாக ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். நம்மவர்கள் முன்பெல்லாம் கோழி மேய்த்தாலும் கும்னியில் மேய்க்க வேண்டும் என்பார்கள். அவ்வாறு அரசாங்க வேலையில் இருந்தால்தான் பொன்னும் கொடுப்பார்கள். அப்படி இருந்த நிலை இப்போது மாறிவிட்டது என்று கூறினார் ஓம்ஸ் பா தியாகராஜன். அண்மையில் மை வெளிச்சம் ஏற்பாட்டில் நடந்தேறிய ஊடகத்துறையும் வணிக சவாலும் எனும் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஒரு கோடு போட்ட பிறகு அதனை சுற்றி ஒரு ஓவியம் வரையும் கலைநுட்பத்தை கண்டு வியந்து போவதுண்டு. அதில் சில சமயம் லயித்து விடுவதும் உண்டு என்றும் குறிப்பிட்டார். இந்த ஊடகத்துறையின் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் இளைய தலைமுறையினர் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஊடகத்துறையில் இளைஞர்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை தாம் வரவேற்பதாக கூறினார். அதேபோல வியாபாரத்துறையிலும் தொழில்நுட்பத்துறையிலும் இளைஞர்கள் ஆர்வம் காட்டி முன்னேற வேண்டும் என்றும் கூறிய ஓம்ஸ் பா தியாகராஜன், இக்காலத்திற்கேற்ப ஒரு நல்ல பயிலரங்கை ஏற்பாடு செய்த மை வெளிச்சம் குழுவினரை பாராட்டுகிறேன். 16வது ஆண்டில் கால் பதிக்கும் மை வெளிச்சம் இணைய ஊடகம் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருப்பதும், இணையதளத்தில் வேகமாக முன்னேறி வரும் ஊடகத்துறையில் இளைஞர்களை ஈடுபாடு காட்ட வைப்பதும் பாராட்டுக்குரியது. இது போன்ற பயிலரங்கம் ஊடகவியலாளர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும், செய்திகளை எவ்வாறு எழுதுவது, கேமராவை எவ்வாறு கையாள்வது போன்ற நுணுக்கங்களை குறித்து விளக்கம் பெறவும் பெரிதும் உதவும் என்று ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் தமிழ் மலர் நிறுவனரும் செந்தமிழ் செல்வருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். Facebook, Twitter, TikTok, இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள். மை நியூஸ், மை மீடியா, மை வெளிச்சம் டிவி.